ஏகன் டிவியிலிருந்து வணக்கங்களுடன் உங்களில் ஒருவன் பேசுகிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் வருகிறேன். இடையிலே ஏற்பட்ட தொய்வுக்காக வருந்துகிறேன். இனி தொடர்ந்து பேசலாம். இப்போது இயற்கையான வழிமுறைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இயற்கை வாழ்வியல் முறை என்பதில் பச்சையாகவே உணவு உட்கொள்ளுதல் அல்லது இயற்கையோடு இணைந்து விறகடுப்பு, மண்பாண்ட பயன்படுத்துதல் என்ற வகையிலே பயன்படுத்தி உணவு தயாரித்தல் என்ற வகையில் பயன்படுத்தி வருகிறார்கள். பச்சையாக உணவு கொள்வதில் என்பதில் காய்கறிகளை பச்சையாகவே எடுத்துக்கொள்வது என்பதோடு அப்பன் என்பவர் வழிமுறையிலே பச்சையாக தேங்காய் பழம் மட்டுமே சாப்பிட்டு கொண்டு வருவது. இது வேறு வகையான கேரட், முள்ளங்கி, புடலங்காய், வெண்டைக்காய் போன்ற காய்களையும் பச்சையாக நறுக்கி கலந்து, தேங்காயை கலந்து, சர்க்கரை கலந்து, நாட்டு சர்க்கரை கலந்து உணவு முறையாக அவல் போன்றவைகளை கலந்து உட்கொள்ளுதல் என்ற வகையிலே பல்வேறு வியாதிகளும் குணமாகின்றன என்று அவர் வழிமுறையை பயன்படுத்தி நிறைய பயன்பெற்று வருகிறார்கள். இன்னமும் இதிலும் ஒருபடி மேலே போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இனியன் காமு என்பவர் வெறும் பச்சை தண்ணீர் மட்டுமே உண்டு 25 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து வருகிறார். அவரது பொதுக்கூட்டங்கள் மூலமும் கருத்தரங்குகள் மூலமும் ஊராக சென்று கூட்டங்கள் போட்டு மக்களுக்கு விளக்கி வருகிறார். வேக வைத்த உணவு சாப்பிட்டாலே நோய் வரும் என்று அவர் பல்வேறு கூட்டங்களிலே பிரச்சாரம் செய்து வருவதை பார்க்கலாம். இப்போது கூட தமிழகம் முழுவதும் அவர் ஊராக பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களை அதன் வழியிலே தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி மற்றது வேக வைத்து உணவு இல்லாமல் வாழும் முறையை பயன்படுத்தி நோய் நீக்கி வருதல் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இதேபோல் மாட்டு வழி மருத்துவம் என்ற வகையில் அக்குப்ரெஷர், வர்ம முறை என்ற மருந்தில்லா மருத்துவம், சித்த மருத்துவத்தில் நாட்டு வைத்தியம், பச்சிலை வைத்தியம் என்று பரம்பரையாக செய்து கொண்டு வருகிற வைத்திய முறைகளையும் நாம் காணுகிறோம். சித்த மருத்துவத்தை பொறுத்தளவு தேல்கடியிலிருந்து பெரும் தோல்வியாதிகள் வரை பச்சிலை வைத்தியங்களையே பயன்படுத்தி அதை வெற்றி கண்டு பயன்படுகிறார்கள். பயன்பாடும் செய்து வருகிறது. இப்பொழுது நாம் நேரடியாகவும் பார்க்க முடிகிறது. இதில் பெரும் வைத்தியர்கள் என்பவர்கள் பச்சிலை வைத்தியத்தோடு இது இல்லாமல் சித்த வைத்திய முறையிலே ரசம், கந்தகம், பாதரசம், கந்தகம் என்ற பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி பெரிய வைத்திய மருந்துகளை எல்லாம் செய்து பெரும் வைத்தியர்கள் என்று பெயரெடுத்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். நாட்டு வைத்தியர்கள் என்பவர்கள், பச்சிலை வைத்தியர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் கிராமப்புற வைத்தியர்களைத்தான் குறிப்பிடுவார்கள். அவர்கள் பெரிய படிப்பெல்லாம் எதுவும் இல்லை. கல்லூரி படிப்போ பள்ளிக்கூட படிப்போ எதுவும் இல்லை. ஏதோ கிராமத்திலே 4ஆவதோ 3ஆவதோ படித்து கொண்டு பரம்பரையாக அவர்கள் வீட்டு வைத்தியர் மூதாதைகள் செய்து வழிமுறைகளை பயன்படுத்தி அவர்கள் மக்களுக்கு பயன்படுத்தும் வரையில் பெரிதாக பணம் எதிர்பார்த்து செய்யாமல் பெரும்பாலும் இலவசமாகவும் செய்து அதில் பயன்படுத்தி அதில் மக்களுக்கு பயனுற வைக்கிறார்கள். இந்த வகையில் இவர்கள் பரம்பரை வைத்தியர்கள் என்றும் நாட்டு வைத்தியர்கள் என்றும் குறிப்பிடுவார்கள். இவர்களை பற்றியும் பிறகு பார்க்கலாம். மிகவும் விரிவாகவும் பார்க்கலாம். சித்த வைத்திய முறைகளை பற்றியும் பார்க்கலாம். நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.